இங்க அழிச்சா கஞ்சா அழிச்சியா இன்ஜெக்ஷன் அழிச்சியா மாத்திரை அழிச்சியா. இப்போ நான் பேசுறேன் நீங்க பேசுறீங்க. இப்போ பிரஸ் பார்த்தா தான் வந்து ஒரு முதலமைச்சர் நீங்க சொல்ல முடியும். இந்த ஒயின் ஷாப்புன்னு நீங்க பாத்துக்க கொடுக்கவே முடியாது. ஒயின் ஷாப்புக்கு முடியவே முடியாது. நீ தான் கல்லா பண்ணியே காலி பண்ணிட்டிய. நான் தோப்பு வந்தா நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ நல்லா தெரிஞ்சு போயிட்டா. எல்லா கடையும் மூடணும். 100ல வந்து 90 பேர் செத்துருவானுங்க. குடிய விடுறது தான் தப்பு, குடிக்கிறது தப்பு இல்லை. முதல் கட்டமா ஸ்கூலு காலேஜ் பக்கத்துல இருக்கிறதுலாம் மூடி இருக்க கோயில் பக்கத்துல. அடுத்த கட்டம் எல்லாத்தையும் இது பண்ண போறாங்க. சிட்டில தாங்க பண்ணிக்கல, மப்சல்ல பண்ணி சிட்டில எதுவும் பண்ணல. சிட்டில எதை சரி வந்த ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்காருல, அது ரீசன்ட். இப்ப நீ சொல்ல பித்தியா பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு ரீசன்ட். ஒரு குழந்தை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, அதுங்களுக்கு பாதுகாப்பு கொடுற. ஒரு லேடிஸ் வேலைக்கு போயிட்டு வர முடியல. என் பொண்ணு இப்ப போது வேலைக்கு போயிட்டு வருது, ஸ்கூல் டீச்சர் என் பொண்ணு இப்ப போது, அதுக்கு பாதுகாப்பு எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இந்த ஒயின் ஷாப்புன்னு நீங்க பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. ஒயின் ஷாப்புக்கு முடியவே முடியாது. ஏன் முடியாது? இதுக்கு மட்டும் முடியாது. ஆனா இது பண்றதெல்லாம் ரீசெண்டா பண்ணிக்கிறேன். போலீஸ் இன்னைக்கு ரீசெண்டா நாளைக்கு நிரந்தரமா நடக்கட்டும். நடக்காதுங்க. எப்படி நடக்குது? சரி நடத்தி காட்டுறாருங்க அண்ணன் விஜய், நடத்தி காட்டுறாரு. காட்டும் போதெல்லாம் நாங்க கை தட்டுவோம். இப்ப எல்லா கடையும் தமிழ்நாடு ஃபுல்லா மூடிட்டாங்க அப்படின்னா சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம். ஒரு கடை அங்க விட்டுட்டு, ஒரு கடை இங்க விட்டுட்டு, ஒரு கடை அங்க விட்டு, ஒரு கடை இங்க விட்டுட்டா சந்தோஷம் இல்ல. எல்லா கடையும் மூடணும்னு வையேன். இரு எல்லா கடையும் மூடணும் வையேன். 100ல வந்து 90 பேர் செத்துருவானுங்க. 10 பேர் உருப்படியா இருப்பானுங்க. ஏன்னா அவன் வயிற்றுல குடல் இல்ல. குடிச்சினதான் குடல் இது, கிட்னி இது, ஈரல் இது எல்லாமே இருக்குது. நாங்க மோர்மா கட்டில போய் தான் வாங்கி எல்லாத்தையும் செட் பண்ணணும். நீங்க அந்த 10 பேர்ல ஒரு ஆள் கண்டிப்பா எல்லாத்தையும் இருந்து பார்க்க போறீங்க. ஆமா. 90 பேர் செத்துருவானுங்க. 100 பேர் 90 பேர் செத்துருவானுங்க. அந்த 90 ஓட்டு உனக்கு எங்க எப்படி வரும்? 90 ஓட்டு யோசமா பாத்துட்டு இருக்க முடியும். ஆமா, இந்த ஓட்டு தான் வந்தாரு இவரு. ஆமா, இந்த ஓட்டு தான் இன்னொருத்தன் வந்தாரு. சரி விஜய் என்ன பிரஸ் வந்து பாக்கவே மாட்டாரு. இப்ப நீங்க பேசுறீங்க. இப்போ நான் பேசுறேன், ஓகே. இப்ப நான் பேசுறேன் நீங்க பேசுறீங்க. இப்ப பிரஸ் பார்த்தா தான் வந்து ஒரு முதலமைச்சர் நீங்க சொல்ல முடியுமா? நாட்டோட முக்கிய 4 தூண்ல ஒரு தூண் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ். ஓகே, அவங்க நின்று நீங்க போய் பிரதமரை பாத்துட்டு வரீங்க, நான் அவரை பார்த்தேன், இந்த மாதிரியான கோரிக்கைகள் வச்சிருக்கேன், அவங்க இதெல்லாம் செய்ய அப்படின்னு அவர் பார்த்தாரு வந்தாரு. ஆனா வந்து அந்த நியூஸ் வரவே இல்லையா? அவர் போனாரு, யாருக்கிட்ட சொல்லல, அந்த நியூஸ் வெளியே வரலையாருன்னு சொல்லல. அவர் என்ன இப்போ ஒரு அவரோட மைண்ட் தாட் என்னன்னா, அவரை பத்தி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா வந்து அதை வந்து அவர் பதில் சொல்லணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. அவருக்கு அது சொல்லவும் விருப்பப்படல. அவர் வந்து எல்லாமே செயல தான் பாக்கணும்னு அவர் செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. சரிங்களா? இதே வந்து மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள விமர்சிச்சுட்டானே அவனை வந்து நம்ம இது பண்ண விமர்சிக்கணும் அப்படின்ட்டு வேணும்ட்டு அவங்களே பிரஸ் கூப்பிட்டு, இப்போ நீங்க வந்து பிரஸ் போய் பாக்குறதோட பிரஸ் அவங்க கூப்பிட்டு வச்சு அவங்க பிரஸ்ஸுக்கு இது கொடுப்பாங்க. சரி, அப்ப இதுக்கு மேல விஜய் ஸ்டேஜ்ல கூட பேச மாட்டாரா? இல்ல, ஸ்டேஜ்ல பேசுறாரு. ஸ்டேஜ்ல விமர்சனம் பண்றவங்கள தான் விமர்சனம் பண்றாரு. அதுதான் காத்து இருந்துதான் அது பண்றாரு. இப்போ பொறுமையா அவரு என்ன வேலை பண்ணோம் ஏது பண்ணோம்ட்டு அவர் யோசிச்சு ஒன்னொன்னா எடுத்து பண்ணின்னு இருக்காரு. நின்னு பொறுமையா நின்னு பண்ணின்னு இருக்காரு. ஓகேங்களா? இத வந்து நம்ம நிறைய பேர் வந்து பேசதான் செய்வாங்க. எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்க முடியாது. நம்ம எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது அதை தான் பார்க்க முடியும். அதனால வந்து அவர் இதெல்லாம் இவங்களுக்கு பதில் சொல்றதோட நம்ம செயல்ல ஈடுபடலான்ட்டு அவர் செயல்ல செய்வார்ல. என்ன ஊத்தி மூடிட்டு போனா அப்பதானே வந்திருக்காரு. எப்படி ஊத்தி மூடுறேன்னு சொல்றீங்களே? அதான் சொல்றாரு, நீங்களும் அதான் சொல்றீங்க. அவர் 3 மாசம் தாங்காதுன்றாரு. நீங்க சொல்லுங்க, தாங்குவாரு? எப்படி சொல்றீங்க? 5 வருஷம் தாங்கிடுவாரா? தாங்குவார் பாக்கல. என்னதான் அல்ல துடிஞ்சா வந்துக்கிறாங்க. நீங்க தான் சொன்னீங்க அவரு அதுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்றீங்க. அது ஒண்ணும் தெரியாம எப்படி தாங்குவாரு? அவன் தான் சொன்னான், முகசால் தான் சொன்னான். அவன் நாங்க கட்சியில எங்களுக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியுன்னு கேக்குறான் முகசால். நீ அப்ப என்ன பண்ண முடியும்? அவனை கேக்குறது கரெக்ட் தானே? எதுவுமே தெரியாமலையா போய் உட்காந்துட முடியும்? சாதாரண சீட்டா அது அப்படி உட்காந்துக்கிற அந்த மாதிரியாது. இவ்வளவு பணம் சொல்லு பண்ணி அவ்வளவு காசு சொல்லு பண்ணி வந்து உட்காந்துக்கிறாரு. நீ சொன்ன உடனே உனக்கு என்ன தெரியும், உனக்கு நாங்களாம் ஆட்சியில இருந்தோம், எனக்கு தெரியும், எல்லா விவரம் எல்லாம் தெரியும் சொல்ற. நீ தான் கல்லா பண்ணியே காலி பண்ணிட்டிய. நான் தோப்பு வந்தா நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ நல்லா தெரிஞ்சு போயிட்டா. ஒண்ணு 4 பேருமே சாப்பிடாது, 4 பேர் சேர்ந்து சாப்பிடு. நீ என்ன பண்ண? நல்லது தானே. நீ தனியா சாப்பிட்டு போயிடுவேன். நீ தனியா சாப்பிட்டு நீ போயிடுவேன். ஏய் மச்சான் பாருடா வந்தான் பத்தியா, கூட வந்த மாதிரி அவன் தனியா உட்காந்து சாப்பிடுறான். தனியா போனா அப்படி சொல்லுவீங்களா? அப்ப 4 பேர் சேர்ந்து தானே பண்ணணும். அது பண்ண மாட்டாங்க. எங்க பண்றானுங்க?
இங்க பண்ண முடியும். இப்போ என் பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்காங்க, நான் ஒரு பிடி சோறு வாங்கி சாப்பிடுறேன், அது என் பொண்டாட்டி பிள்ளைங்க கொடுக்காது. இப்ப நான் அப்ப சம்பாரிச்சது மொத்தமா எத்தனை பேருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க கொடுங்க. அதான் கொடுக்குமா? இங்க பாதி கொடுத்தா நீ கொடுப்ப, அங்க பாதி கொடுத்தா அவன் கொடுப்பான். அவங்க கொடுப்பாங்கன்னு பாக்குறதுக்கு நீங்களே கொடுக்கலாமே. அது தப்பு, அது தப்பு. எது தப்பு? இப்போ குடிக்கிறது தப்பா, குடி விடுறது தப்பா? குடிய விடுறது தான் தப்பு, குடிக்கிறது தப்பு இல்ல. ஏன் குடி விடுறது தப்பு? ஏன்னா எத்தனை குடும்பம், எத்தனை பிள்ளைங்க தனியா நிக்குது அப்பா இல்லாம. ஐயோயா, அப்பா இல்லாம ஒரு நாள் எத்தனை வாய்க்கு பிரியாணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறானுங்க, எத்தனை வாய்க்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து போடுறானுங்க. 50 பேருக்கு பைக்லயும் கார்லயும் வருது, அண்ணந்தானம் போட்டுன்னு இருக்காங்க வரிசையா. அதுங்க துண்ண முடியாது, காக்கா கொடுத்து, காக்கா துண்ண முடியாது, மாடு துண்டு, மாடு துண்ண முடியாது, நாய் துண்டு, நாய் துண்ணா குதிரை துண்டு. இப்படி யாராச்சும் கொடுப்பாங்கன்னு பாத்துக்கிட்டா இருக்க முடியும்? அவங்க சொந்தமா சம்பாரிச்சு வாங்க வேண்டாமா? எப்படி சம்பாதிக்க முடியும்? இவங்க அப்பா இருந்தா படிக்க வைக்க போறாரு, படிக்க வச்சா படிச்சு போய் வேலைக்கு போகும்போது சம்பாதிக்க போகுது. அது போய் இன்னொரு 4 பேருக்கு இந்த மாதிரி போட போகுது. நீங்க தான் மண்ணு விலை ஏத்திட்டீங்க, கல்லு விலை ஏத்திட்டீங்க, அப்புறம் இந்த இதுனா இன்னும் வேலை அதே ஏத்திட்டீங்க, சிமெண்ட் வேலை ஏத்திட்டீங்க, எல்லாம் ஏற்றிட்டும் போது ஒரு வீடு கட்டுறவன் என்ன பண்ணுவான்? அவன் வேலைக்கு போக முடியல. அவன் என்ன பண்ணான்? இந்த மிச்சா வந்து உட்காந்துப்பான், ஒன்று மாதிரி 2 மாதிரி உட்காந்துப்பான். சோறு கொடுத்தா உங்கள்கிட்ட பேசி நிற்பான். சோறு கொடும்போது ஒன்னே சாப்பாடு வாங்கி தந்துடுவேன். அல்லா பெட்டி காலிலாம் கிடையாது. 35 லட்சம் கோடி வருமானம் வருதான், அதுல 10 லட்சம் கோடி கடனு. ஆமா, மாசம் 35 லட்சம் கோடி வருமானம் வருதான். அதனால தானே இப்ப பண்ணாங்க. இப்ப கல்லாப்பெட்டி காலினா முதல் மாசமே இப்படி 1000 ரூபாய் கொடுத்தாரு. தெரியலையா எங்க வர போனா? இப்ப மாசமா 1000 ரூபாய் கொடுத்தாருல்ல, எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எல்லாருக்குமே நியூஸ் எல்லாம் வந்தாங்கல்ல. எனக்கு 1200 ரூபாய் விதை காசு வாங்கினேன். இப்ப கல்லாப்பெட்டி காலிலாம் எப்படி கொடுக்க முடியும்? கொடுப்பாரு, வீட்டுல பண்ற வீடு வித்து கூட கொடுப்பாரு. போ வீடை வித்து கூட கொடுப்பாருங்க. வீட்டு சென்னையில மட்டும் 10 வீடுக்கு தான் 10 வீடு வித்து கொடுப்பாரு. நீ கிளம்பி போ, கம்மனு உட்காருதுன்னே இருக்காது அப்படின்றீங்க. அல்ல துணிஞ்சுதான் வந்துக்கிறாரு, எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்துட்டாரு, சீட்ல உட்காந்துட்டாரு. உட்காந்து வீடு வித்த போனாலும் எது போனாலும் சரி, அவர் சேர் வித்தாட போகல கொடுப்பாரு கண்டிப்பா. சேர் மாத்திட்டாரு அவரு. சேர் விற்க முடியாது. முதலமைச்சர் சேர் உட்காந்துறாங்க, மரச்சேர் வச்சிருந்தாங்கல்ல, அதை மாத்திட்டு சோஃபா சேர் போட்டு வச்சுக்கிறாரு. சரி பரவாயில்ல போ. இதுக்கு அடுத்து வரவங்களா சொகுசா உட்காந்துக்கலாம். சொகுசை விட்டு வந்தாரு நீங்களா? அந்த இடத்துல சொகுசே விடலையா? அவரு தான் என்னவோ தெரியல, என்னவோ தெரியலப்பா. கொடுப்பாருப்பா, நம்பிக்கைப்பா. நம்பிக்கை தான், நம்பரை தவிர வேற வழி இல்லப்பா எனக்கு. கொடுக்கறியோ கொடுக்கலையா, வந்துட்டியா சந்தோஷம். போ. இப்போ வந்து 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன் இல்லைன்னு சொல்லல, 150 ரூபாய் குச்சிருப்பான்னு நீ கேட்ட, அதை பத்தி தப்பே இல்லை. என்னால ஒரு 1/4 கிரவுண்ட் இடம் வாங்க முடியுமா? 1/4 கிரவுண்ட் இடம் வாங்கலாம், 1/4 வாய் சோறு நிம்மதியா திங்கணும்ல. ஆமா, அதை சாப்பிட்டு தானே இருக்கிறேன். அதை விட்டுட்டு குடலை எரிக்கிறேன்றீங்களா? குடல் எரிஞ்சு போயிருக்கு, அதை பத்தி ஒண்ணு கவலைப்பட போறேன். எப்படி அது குடல் எரிஞ்சு 1/4 கிரவுண்டுக்கு வாங்க முடியலன்றீங்க? சிறுகுதான் சேமிக்க முடியும். இப்ப ஒரு நாளைக்கு கோட்டர் எவ்வளவு சொல்லுங்க? நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிராந்தி கடை இருக்க கூடாதுன்றீங்க. அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும், மக்கள் அதான் விரும்புறாங்க. அவர் வந்தவர் என்ன சொன்னாரு? மக்களே வந்தவர் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் அழிப்போம், எல்லாத்தையும் அழிப்பேன். இங்க அழிச்சா, கஞ்சா அழிச்சியா, இன்ஜெக்ஷன் அழிச்சியா, மாத்திரை அழிச்சியா, இன்னைக்கும் ஓடிக்கின்னு தான் இருக்குது. ஒயின் ஷாப் ஓடிக்கின்னு தான் இருக்குது, சிகரெட் ஓடிக்கின்னு தான் இருக்குது, எல்லாமே ஓடிக்கின்னு தான் இருக்குது. என்ன வந்து அழிச்சா? மோடி அவர்களுடைய பாணியை பின்பற்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரு மாதிரி வந்து இது வரைக்கும் பிரஸ் மீட் இல்ல, அவரு பின்பற்றுறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டர். அவரை வந்து நம்ம எதுவும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, எதுவும் இது பண்ண முடியாது, நம்ம வந்து இது பண்ண முடியாது. அவர் பத்தி சொல்லதான் செய்யணும். இப்ப ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, அவர் மேல தப்பு சொன்னோம் இல்ல, தப்பு இருக்கு நம்ம சொன்னோம். இப்போ அவரு மீட் பண்ண மாட்டாரு, நீங்களும் மீட் பண்ணுமா, அப்ப நீங்களும் ரெண்டும் ஒரே ஆளா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களோட ஸ்டைலு. இப்ப வந்து விஜய் மோடி ஒரே ஸ்டைல். ஆமா, அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. இப்போ விஜய் மோடியோட ஸ்டைல். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அந்த ஃபங்க்ஷனோட பத்தி தான் நம்ம பேசணும், அங்க போயிட்டு அரசியல பேசக்கூடாது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காரு, அங்க போயிட்டு அரசியல பேசின்னு இருக்காரு. இதெல்லாம் ஒரு இதுவா? யாரு இவரு உதயநிதி ஸ்டாலின் பேசின்னு இருக்காரு. திமுக கட்சி பத்தி தெரியுமா? அதுக்கு முன்னாடி கட்சி படி தெரியும். அவங்க மொத்த கல்யாண வீட்டுலதான் அந்த அந்த கல்யாணத்து விஷயத்துல இது மெயினான விஷயமே கிடையாது. ஏன் அங்க போய் அதை பேசணும்? போனீங்களா, மணமக்களை வாழ்த்துனீங்களா, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களா, பாத்தீங்களா, அது ஒரு மரியாதை நிறுத்தமா பார்த்து பேசிட்டு வரணும். அங்க போயிட்டு இவரு இப்படி பண்ணாரு, அவர் அப்படி பண்ணாரு, ஒரு மாசத்துல இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னா அங்க போய் பேசுறது அவசியமே கிடையாது. ஒரு மாசம் ஆச்சு அண்ணன் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்கு அவருடைய ஆட்சி? போய் நல்லா நத்தியும் தான் இது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, போய்க்கின்னு தான் இது. என்னன்னா பிரச்சனை இல்லன்றா? இப்ப ஒரு நாளைக்கு 15 குழந்தைங்க இப்ப வந்தனால இப்ப 1 வருஷம் 1 மாசம் ஆகல, அது வந்தனால 37 பேர் செத்துக்கிறாங்க. தெரியுமா தெரியாத உனக்கு? நீ நியூஸ்காக தானே? 37 பேர் செத்துக்காங்க. எப்படி செத்தாங்க? அப்புறம் எப்படி நல்ல ஆட்சின்றீங்க?
இப்ப ஆட்சி நான் நல்லா ஆட்சின்னு நான் சொல்லல. நீங்க தான் சொன்னீங்க. ஆமா நல்லாட்சின்னு தான் சொல்றேன். இப்ப வந்து குழந்தைங்க தான் பாதுகாப்பு, பொண்ணுங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. ஏன் என்ன பாதுகாப்பு இல்ல? முந்தாண்டு கும்படி பூண்டியில 3 வயசு குழந்தை, அதே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரியில 10 வயசு குழந்தை, அப்படியே காஞ்சிபுரத்துல 10 வயசு குழந்தை, அது என்னத்துக்கு 15 வயசு குழந்தை பூந்தமல்லியில ஒரு நாள்ல மட்டுமே இத்தனை நடக்குது. அப்புறம் என்ன நல்லா இப்ப நடக்குது? இது நல்லது நடக்குன்னு தான் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க, லேடிஸ் போலீஸ். இப்ப இதெல்லாம் நடந்ததுனால லேடிஸ் பாதுகாப்பு. ஆமா, ஸ்கூல் வாசல்ல நிக்கிறாங்க, கோயில் வாசல்ல நிக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல நிக்கிறாங்க போலீஸுங்க. பறக்கும் படை, ஏதோ ஒரு படம் இன்னமும் செங்கப்பெண்ணு எல்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த பீச்ல ரோன்ஸ் சுத்துறாங்க. சும்மா சொல்ல பீச்ல ரோன்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா பாதுகாப்பு இல்லையே. பாதுகாப்பு இல்லாத இல்ல, நீ ஆணவத்தில் நீ பண்ற. திமுக கட்சி வளர்ந்தது மொத்தமே தீக்கான்னு ஒரு இது இருந்துச்சு, நீதி கட்சின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க, பெரியார் இருந்த பொருளா இருந்துச்சுல. அவங்க எல்லாம் திருமண மேடைகள்ல பேசிதான் வளர்த்தாங்க. கட்சியை வளர்த்தது முக்கிய காரணம் அப்பதான். அது வந்து பின்பற்றுறாங்க இவங்க. பழைசெல்லாம் வந்து இப்பதான் நடைமுறைக்கு வேற வந்துருச்சு. இப்போ புதுசு புதுசா வருது, அதை வச்சு பின்படுத்த வேணும். புதுசுக்கு ஏத்த மாதிரி நகர்ந்து போனோம். அதை விட்டுட்டு ஒன்னும் பழைய முறை பழையசே வச்சு நம்ம இது பண்ணியிருந்தோம்னா, நம்ம இப்ப எவ்வளவு டெக்னாலஜி வருது, எவ்வளவு இது வருது. ஏன் நம்ம அங்க போய் தான் பேசினாதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியணுமா? சொல்லுங்க. ஒரு மீட்டிங்ல பேசுது, ஒரு போன் எடுத்து இது வீடியோ தெரிய போகுது. இல்ல உங்களை மாரி ஆளுங்க வந்து கேட்டா கூட அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியுது, எல்லாமே தான் கொடுக்க முடியும். எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு. முன்னேறி போங்க, ஒன்னும் பழைய மாதிரியே இருக்காது. கடைசி வரைக்கும் அப்படியேதான் இருப்பாங்க. இப்ப வந்து இந்த படம் போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து எல்லா இடத்துலயும் பாதுகாப்பா நிக்கிறாங்க. அங்க இருந்து ஒருத்தன் கொள்ளை அடிச்சுன்னு போயிட்டா அவங்க அதுக்குன்னு ஓடியாந்தா ஓடியாடுவாங்களா? அதுக்குள்ளேயே அவன் ஓடிடுறான். அப்போ அங்க இதுல நிக்கணும், தேவையான இடத்துல நிக்கலையே. அதுக்கு என்ன பண்ற? வீட்டுக்கு வாசப்படி தானே இது, வீட்டுக்கு ஒரு போலீஸ் போடு. வீட்டுக்கு போலீஸ் போட்டா நம்ம என்ன பாதுகாப்புலயே தான் இருக்கணும். ராணுவ ஆட்சியில கூட இப்படி இப்ப நீ சொல்ற நான் சொல்றேன், அவங்களுக்கு அங்க போடுன்னு சொல்றிய. இப்ப பப்ளிக் வராங்கப்பா, இவங்க ஃபேமிலி, இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடு. போலீஸா போட முடியும்? நீ சொல்றது எப்படி? ஸ்டாலின் அதானே சொன்னாரு. அவர் சொன்ன அவரு காலம் ஓடி போச்சு. எடப்பாடி சொன்னா அவரு காலம் ஓடி போச்சு. இப்ப விஜய் வந்து காலத்துல வந்து குழந்தைக்கும் நல்ல பாதுகாப்பு வேணும் ஒரு ஸ்கூல். ஆனா இது வரைக்கும் நாங்க ஸ்கூல்ல போலீஸ் பாதுகாப்பை பார்க்கல, கோயில் போலீஸ் பாதுகாப்பை பார்க்கல, பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க, நீங்க இப்ப பாக்கலன்றீங்க. ஏமா ஃபர்ஸ்ட் போட்டத பார்க்கல, இப்ப போட்டுக்கிறாங்க. அப்ப போட்டதெல்லாம் பார்க்கல. எடப்பாடிக்கும் பார்க்கல, ஸ்டாலினுக்கும் பார்க்கல. விஜய் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஜீப் நிக்குது, ஸ்கூல்ல ஜீப் நிக்குது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர மட்டும் ஜீப் நிக்குது. அந்த ஜீப்புக்குள்ள கையை ஊட்டி அவனா ஒருத்தன் நகையை திருடின்னு போயிட்டான். அந்த அம்மா போலீஸ் அம்மா இருக்குல்ல, அந்த அம்மாவோட நகையை திருடின்னு போயிட்டாங்களா? அவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல. ஏம்பா இதே கோயில வாட்ச்மேன் திருடின்னு போட்டு எவ்வளவு பொம்பளை காரை விட்டா அவ கிட்ட சாய் வாங்கிட்டு போயிட்டு. அது இல்ல, அது வேற. இது நான் சொல்றேன், நீ பதில் சொல்லணும். இது அஜித் கேஸ். அவன் அஜித், அவன் ஒரு செக்யூரிட்டி. அவன் என்ன பண்ண, கார் பார்க்கிங் கூட தான் போனான். நீ ஒன்னில பொம்பளை என் நகையை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு 5 போலீஸ்க்கு அடிச்சு சாவடிச்சிங்களே, அதுக்கு என்ன பதில் தான்? இதே சிஎம் ஆயுள் தண்டனை கொடுத்துனா பிரயோஜனம். 2 ஆயுள் தண்டனை. ஆமா, அவன் லைஃப் வரைக்கும் ஜெயில தான். அவன் லைஃப் தான் முடிஞ்சு போச்சு. அநியாயமா ஒரு சாவடிச்சிட்டியா? ஆமா, அடிக்க தப்பு இல்லையா? இப்ப இதுக்கு மேல யாருக்கும் பண்ண தோணும்ல? போனக்கூடாது. இவரு வந்தவரு புது இது எடுக்கணும், ஆயுள் தண்டனை. இந்த இது பண்றது அதை பண்ண ஷூட்டிங் பண்ணிடணும். ஷூட்டிங் தான் எடுத்த உடனே. ஆமா, அம்மா ஆட்சியில எப்படி வீரப்பனை பண்ணாங்க, ஏடிஎம் காட்சியில எப்படி பண்ணாங்க. அம்மா வீரப்பனை எவ்வளோ இத்தினி நாட்டுக்கான சொல்லல. அந்த அம்மா ஆட்சியில வந்து இரு நான் சொல்றேன், மதுரை, திருச்சி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், வீரமணி, ஐயத்தி குப்தி வீரமணி, வீரப்பன் எல்லாத்தையும் பண்ணுது. அந்த அம்மா ஆட்சியில வந்து 8 பேரை காலி பண்ணிக்காங்க. இவர் வந்து அந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தாதான் இவருக்கு நல்ல பேரு, இல்லைன்னா இவருக்கு பேரே இல்லை. ஒரு குழந்தைய இப்போ தப்பா சொல்ல நினச்சிக்காத. என் பொண்ணு போனா கூட யாருன்னா கெடுத்தா கூட, என் பொண்ணு வந்து அப்பா அம்மா கிட்ட சொன்னா கூட நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, சுட்டுறணும், காலி புஷ்குன்னு போட்டுடணும். இந்த 15 கேஸ் நடந்திருக்கலாம், இவங்க எல்லாரையும் அதே மாதிரி பண்ணிடலாம்.
பண்ணிடணும். ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல, அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. அம்பா இப்போ அவருக்கு எலெக்ஷன் ஒண்ணு அங்க இருக்குது. 6 மாசம். ஆமா 6 மாசம் 2 தொகுதி அவர் நின்றார். 2 தொகுதியும் கழிச்சாரு. ஒரு தொகுதியை வந்து சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆகும்போது இன்னொரு தொகுதி வந்து 6 மாசம் கழிச்சு அந்த எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் வந்து அவர் ஸ்டெப் எடுப்பாரு. அந்த எலெக்ஷனே முடிஞ்சாதான் ஸ்டெப். ஆமா ஸ்டெப். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இப்போ உனக்கு 2500 அது வரைக்கும் எத்தனை குழந்தை வேணாலும் போலாம். எத்தனை குழந்தைனா அதுக்கேதான் பாதுகாப்பு கொடுக்கறாரு. பாதுகாப்பு இல்ல. எப்படி இல்ல இதே வந்து டிவிக்கு வந்தாங்க, விஜயகாந்த் வந்தார். எத்தனை என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. எம்பி எம்எல்ஏ வந்தீங்க. ஒருத்தர் என்ன பண்ணா, வந்தவனே எலெக்ஷன் 3 நாள் கழிஞ்சவனையும் பீரோ வச்சு ரோட்ல பீரோ வச்சு தலைமையில சுத்தினேன். உடனே தூக்குனேன். நல்ல விஷயம். இன்னொன்னு பெரம்பூர்ல வந்து 1 லட்ச ரூபாய் பெரம்பூர்ல அந்த ஊர்ல வந்து மண் வெட்டி இந்த கல் விற்கிறவங்க கிட்ட 1 லட்ச ரூபாய் கொடுங்கள, அவனை தூக்குனேன் ரீசன்ட்டு. அதே மாதிரி பெரம்பூர்ல ஃப்ரை ரைஸ் விற்கிறவங்க கிட்ட போதியில போயிட்டு, ஏய் அத்தான் அந்த ஊர் எம்எல்ஏ நாங்கள் அத்தான் எங்களுக்கும் மதிக்க மாட்டோன்னு சொன்னேன், அவனை தூக்குனேன். இது வரைக்கும் நீ தூக்குனது 5 பேரை தூக்கிற. விஜய் சிஎம்ஓ வந்தது இருந்து அவன் எம்எல்ஏவை தான் நீ தூக்கிற. அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லை, நீ வந்து ஆளுங்கட்சிக்காரங்க நீ எல்லாத்தையும் பண்ணிட்ட. அது எப்படி ரீசெண்டா பண்ற? கரெக்டா பண்ற. அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணின்னு போ. எல்லாத்தையும் பண்ணணும். ஆமா எல்லாத்தையும் பண்ணா உனக்கும் மதிப்பு, மக்களுக்கும் மதிப்பு, அத்த எதிர்கட்சிக்காரங்க மதிப்பு, இன்னொரு கட்சிக்காரங்க மதிப்பு, இன்னொரு கட்சிக்காரங்க மதிப்பு. எல்லா கட்சிக்காரங்க இதை பண்ணாதான் மதிப்பு. இன்னைக்கு என்ன பண்ண சீமா, நான் அப்படி நீ இப்படி அப்படி இப்படி குதிக்கிறியா? ஒரு இடத்துல வந்தியா? வரல. இவன் என்ன கூட்டணி வச்சுக்கானா? இல்ல. ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி. இது நீ எல்லாம் கூட்டணி இல்லாம வந்துக்கிற. ஏன் உனக்கு ஓட்டு போட்டாங்க? என் பொண்ணுகிட்டயே நான் ரெட்டல் தான், ஏய் வாடின்னு சொல்லி என் பொண்ணு என் பொண்டாட்டியும் கூட்டின்னு போய் ரெட்டலே போடு, எப்பா போடுறோமான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு என்னத்துக்கு போட்ட? விஜய்க்கு போட்டேன். அப்ப என்ன சொல்லுதுங்க, எப்பா அங்கிள் வரட்டோம்பா, புதுசா வரட்டும் தேர்ந்து ஏன் எடுக்கிறாங்க? நீ மாற்றி நீ கேப் மாதிரியும் முள்ள மாதிரியும் கேப் மாதிரியும் முள்ள மாதிரியும் மாறி வந்தா ஒருத்தர் வரணும். அதுக்கோசம் தான் வந்தாங்க. இதான். நன்றி, வணக்கம்.